வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கலை நியூஸ். நமது கலை நியூஸ் சேனலில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் தினசரி செய்திகளை பார்த்து வருகிறோம். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சிவப்பு கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நான் போகிற செய்தியில் அவங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வாங்க. 24 ஜனவரி 2024 புதன்கிழமை என்ற கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள எல்ராம்பட்டு கிராமத்தில் மது விற்பனையில் ஈடுபட்டவர் கைது. 20க்கும் மேற்பட்ட மது பாட்டில்கள் அவரிடமிருந்து போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் அருகே உள்ள அரகண்டநல்லூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் திருக்கோவிலூர் விழுப்புரம் செல்லும் சாலையில் விவசாயிகள் சாலை மறியல். விவசாய பொருட்களின் விலைப்பட்டியல் வைக்காத காரணத்தினால் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நேற்றைய தினம் RKS கல்லூரி மாணவர்கள் பேரணி நடத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையம் அருகே போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த இருசக்கர வாகனங்கள் மற்றும் விளம்பர தட்டிகளை போலீசார் அள்ளி சென்றனர். போக்குவரத்திற்கு இடையூறாக காணப்பட்டதாக புகார் வந்ததன் பேரில் இத்தகைய நடவடிக்கை போலீசாரால் எடுக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சேவியர் குமார் என்பவர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நாம் தமிழர் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நெடுஞ்சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை அகற்றக் கோரி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரிடம் மனுதாரர் ஒருவர் புகார் அளித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பெத்தானூர், கன்னியாமூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் பாரதிய ஜனதா கட்சியினர் கோவில்களில் சிறப்பு பூஜை மற்றும் வழிபாடுகளை நடத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாய தொழிலாளர்கள் மாநிலம் தழுவிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாய தொழிலாளர்கள் மாநில சங்கம் சார்பில் பெருந்திரள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே உள்ள திருப்பாலப்பந்தல் காவல் நிலையத்தில் பணியின் போது மது போதையில் இருந்ததாக வந்த புகாரை அடுத்து திருப்பால காவல் நிலைய காவலர் ஒருவர் தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பாலி மேம்பாலம் அருகே கார் டயர் வெடித்து மற்றொரு கார் மீது மோதியதில் சென்னை அருகே வேலை செய்து வந்த காவலர் மற்றும் அவரது மனைவி உயிரிழப்பு. போலீசார் விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கேசவன் நகர் பகுதியில் பாஜக நிர்வாகி ஒருவரின் வீட்டின் முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் 2 பேரினை போலீசார் குண்டர் சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள சேஷாசமுத்திரம் கிராமத்தில் கள்ளத்தனமாக சாராயம் விற்பனை செய்த பெண் ஒருவர் கைது. 70 லிட்டர் சாராயம் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூட்டை ஊராட்சியில் பாவலம் மற்றும் மதுரா ஆகிய 2 கிராமங்களையும் தனி ஊராட்சியாக மாற்றித்தர வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் அந்த கிராம மக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே திருக்கோவிலூர் அம்பேத்கர் சிலையிலிருந்து மும்முனை சந்திப்பு வரை விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் நேற்றைய முன்தினம் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. வருகின்ற 26 ஜனவரி 2024 அன்று திருச்சியில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் நடைபெறுகின்ற மாநாட்டுக்கு வருகை தர கோரி இத்தகைய பேரணி நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் நிறைவேறுகின்றன. இதுபோன்ற கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் தினசரி செய்திகளை அறிவதற்கு மறக்காமல் நம்ம கலை நியூஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுங்க. மீண்டும் நாளை செய்திகளுடன் நாளை சந்திக்கிறேன்.
மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.